தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த பிரதமர் மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கோவை அவினாசி சாலையில் மசக்காளிபாளையம் பிரிவு சாலையில் தான் இந்த போராட்டத்தில் தற்பொழுது தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஆதி தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, தமிழ் சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் தமிழர் கட்சி, திராவிடர் இயக்க தமிழர் பேரவை உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட முற்போக்கு அமைப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் வந்து திரண்டிருக்கிறார்கள். கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியும் பதாதைகளை ஏந்தியும் பிரதமர் மோடிக்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பீகார் தேர்தலின் பொழுது பிரதமர் மோடி அங்கு பேசும் பொழுது தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர் அங்கு பேசியதற்கு தங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கோவைக்கு வரக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இந்த போராட்டத்தின் வாயிலாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பீகாரில் தமிழர்களை இழிவுபடுத்திய மோடி உடனடியாக இங்கு கோவைக்கு வரக்கூடாது, திரும்பி செல்ல வேண்டும். அதே போன்று ஒடிசாவில் தமிழரை திருடர் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் அதற்கும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பதாதைகளை ஏந்தியும் தான் தற்பொழுது இந்த கருப்பு கொடி போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய மோடி இந்த கோவையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இந்த முழக்கங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதிகமான் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஐயா, இன்னைக்கு இந்த போராட்டம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க, இந்த போராட்டத்தை பத்தின விஷயம். சரி, இன்றைக்கு மோடி தமிழகம் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார். இவர் கடந்த பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் இங்கே பீகாரிகள் எல்லாம் தமிழர்களால் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் என்ற தவறான ஜம்மு காலத்தில் வடிகட்டிய ஒரு பொய்யை அவர் அந்த பிரச்சாரத்தில் அங்கே பேசியிருக்கிறார். இதை தமிழர்களாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற அவர் வரும்போதே ஒரு அதிர்ச்சியான தகவலை நேற்றைக்கு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். இங்கே மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ திட்டங்கள் இல்லை என்று நிராகரிக்க வகையில் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 20 லட்சம் அப்படின்னா 20 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற பல இடங்களுக்கு அவங்க நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இங்கே கல்வித்துறைக்கு இன்னைக்கு வரைக்கும் நிதி ஒதுக்கவில்லை. அதே போல ஒரிசாவில் பேசிய அமித்ஷா அவர்கள் இன்னும் என்ன சொல்றார், தமிழ்நாட்டு இந்த சாவி, அந்த ஒரிசாவினுடைய முக்கியமான கோயிலினுடைய சாவி ஒரு தமிழர் இடத்துல இருக்கிறது என்கிற ஒரு தவறான செய்தியை மீண்டும் அவர் பதிஞ்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் என்ற தீவிர வாக்குப்பதிவில் பல லட்சம் பேரை நீக்குவதற்கான ஒரு திட்டமும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வடமாநிலத்தில் இருப்பவர்கள் அங்கே வாக்கு இருந்தாலும் கூட இங்கேயும் சேர்க்கப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு பரவவிட்டிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்கிற மோடி தமிழகத்திற்கு வருவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லா விஷயத்திலும் ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த புதிய திட்டமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய மதுரையில் ஒரு கட்டிடம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட 5-6 எய்ம்ஸ்கள் வந்து விட்டன. ஆனால் இதுவரைக்கும் மதுரைக்கு வரவே இல்லை. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடியை இங்கே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களை திரும்பி போ என்று நாங்கள் முழக்கமிடுகிறோம். ஐயா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை வரக்கூடிய பிரதமரை கண்டித்து இன்னைக்கு காலையிலோட விவசாயிகள் சங்கம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாங்க. இது மாதிரி அமைப்புகளும் நீங்களும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவர் வந்து இந்த இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க வராரு. உங்களோட எதிர்ப்பு என்னவா? கண்டிப்பாக மோடி பதவியேற்ற காலத்திலிருந்து தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடையே அணுகி வர்றாரு. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை எல்லாம் மறுத்தாரு. அதோட நேற்றைய தினம் கோவைக்கு மெட்ரோ ரயில் வரும்னு இவங்க தான் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலின் போதும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதை ஒட்டி திட்ட அறிக்கைகள் தரப்பட்டது. மாநில அரசு தம் பங்குக்கு பணம் தருவதாக ஒத்துக்கிச்சு. நிலங்களை கூட ஆர்ஜனம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று 20 லட்சம் பேர் இல்லை என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லி 20 லட்சம் பேர் இல்லை என்பது பொய். 2011 11 லட்சம் பேர் இருக்காங்கங்கிறது உறுதியாக இருக்குது. இந்த 15 லட்சம் பேர் இருக்காங்கிறது
இன்னைக்கு புதுசாக மக்கள் தொகை கணக்கு எடுக்கலை, ஆனால் பொய்யா சொல்லி இதை மறுத்திருக்கிறாங்க. அதோட பீகாரில் போய் தமிழர்களை தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் தாக்கப்படுறாங்கன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணி தமிழர்கள் மீது பழி செலுத்தினார். ஒரிசாவில் போய் தமிழர்கள் ஜெகநாதர் கோயிலுடைய சாவி பெட்டக சாவி தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய்யா சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழில் ட்விட்டரில் பதிவு போடுறது, வேட்டி கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் சொல்லி ஏமாற்ற பார்க்குறாரு. இங்கே தமிழர்களுடைய வேட்டியை பூரா பீகார்லையும் ஒரிசாவிலையும் உருவிட்டு இங்கே வேட்டியை கட்டிட்டு வந்து தமிழ் மக்கள் ஏமாத்துறார். அதைத்தான் நான் கண்டித்து இன்றைக்கு அனைத்து கட்சி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கருப்பு கொடி காட்டி மோடியை திரும்பி போன்னு போராட்டம் பண்ணிட்டு